அட்டகாசமான சுவையில் ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸுக்கு கூடவே ரொம்பவே அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் அடிக்கடி இந்த ரெசிபியை செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை உடச்சி இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும்னு கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் போல் மட்டும் இதை வதக்கினாலே போதும். அடுத்து ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். மசாலாவை இது போல் நீங்கள் அரைச்சி செஞ்சிங்கன்னா குழம்பு நம்மளுக்கு ரொம்ப நிறைய கிடைக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக புதினாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குருமா ரெசிபிக்கு இது தாங்க நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கல்பாசி ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை இது போல் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா கண்ணாடி பதம் வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு 3 நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு குழஞ்சி வரும். தக்காளி நல்லா குழஞ்சி பேஸ்ட்டாக ஆகணுங்க. அப்போ தான் குருமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தக்காளி சீக்கிரம் வெந்து வரதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி 1-2 பெருசாக இருந்துச்சுன்னா அதை நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி குழஞ்சி வரணும். 2-3 நிமிஷத்தில் இது நல்லா குழஞ்சி வந்துடுங்க. இந்த ஸ்டேஜ் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா சேர்த்ததும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாதுங்க, ரைஸ்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேரட் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் காளான் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி கூட இந்த குருமா செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு ஆறி வர வர நம்மளுக்கு இன்னும் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறிட்டே இருக்குங்க. அதனால் தாராளமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரணும். இடையில் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு திக்காக ஆகிருக்கு பாருங்கள் இந்த கிரேவி. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கட்டியாக இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் கொதிக்க வைக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்து வர டைம் மட்டும்தாங்க நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் உருளைக்கிழங்கு வெந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈஸியாக கட் ஆகி வருது. ஸோ நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா அட்டகாசமான சுவையில் ஒரு குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.